வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வடக்கில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் சாட்சியங்கள் வழங்கப்பட்ட போதிலும் நடவடிக்கை எடுக்கப்படாமை வேதனை அளிக்கிறது. வடமாகாண முதலமைச்சர் கருத்து. மன்னாரில் காணாமற் போனோர் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் காணாமற் போனோரின் உறவினர்கள் கண்ணீர் மல்க சாட்சியம். மட்டக்களப்பு கட்டுமுறிவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தினால் தடைப்பட்டிருந்த வாகரை ஊடான திருகோணமலைக்கான போக்குவரத்து வழமைக்கு. பாகிஸ்தானின் லாகூரில் நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து 3 நாட்கள் துக்க தினம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். வடக்கில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் சாட்சியங்கள் வழங்கப்பட்ட போதிலும் நடவடிக்கை எடுக்கப்படாமை வேதனை அளிப்பதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக்கவுடன் நேற்று மாலை நடைபெற்ற சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். தெற்கு ஊடக சகோதரத்துவத்தையும் வடக்கு ஊடக சகோதரத்துவத்தையும் ஒன்றாக இணைக்கும் நல்லிணக்க பயணம் எனும் துணைப்பொருளில் முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி திட்டம் தொடர்பில் ஊடகத்துறை அமைச்சர் மற்றும் வடமாகாண முதலமைச்சர் ஆகியோர் கலந்துரையாடினர். முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பிரதியமைச்சர் கருணாரத்ன பரணவிதானவும் கலந்து கொண்டிருந்தார். இந்த கலந்துரையாடல் தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். 44 பேர் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிலே 4 பேர்கள் தான் சிங்கள மக்கள், மற்றவர்கள் அனைவரும் தமிழர்கள். அந்த 4 பேர்களிலே என்னுடைய நண்பர் லசந்தா மற்றும் எக்னலிகொட அவர்கள் சம்பந்தமாக விசாரணைகள் நடைபெற்றாலும் தமிழ் ஊடகவியலாளர்கள் சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாதது எங்களுக்கு மிகவும் மனவருத்தம் அளிப்பதாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டேன். அவர்களை கொன்றவர்கள் யார் என்று மக்கள் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கும் போது, அப்பேற்பட்டவர்கள் உள்நாட்டிலேயே இருக்கின்றார்கள் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இது சம்பந்தமான ஒரு விசாரணையை எடுக்காதது மனதுக்கு கஷ்டமாக இருக்கின்றது, மனவருத்தத்தை தருகின்றது என்று நான் குறிப்பிட்டேன். அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதேவேளை கொல்லப்பட்ட மற்றும் காணாமற் போன வடமாகாணத்தை சேர்ந்த ஊடகவியலாளர்களின் குடும்பங்களுக்கு ஊடகத்துறை அமைச்சினால் நேற்று நிதியுதவி வழங்கப்பட்டது. இதேவேளை வடமாகாணத்தை சேர்ந்த ஊடகவியலாளர்களுக்கு மோட்டார் சைக்கிள் பெறுவதற்காக கடன் அடிப்படையில் நிதியுதவி வழங்கப்பட்டது. தெரிவு செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான காசோலைகள் ஊடகத்துறை அமைச்சரினால் இதன்போது வழங்கப்பட்டன. இதேவேளை கடந்த காலங்களில் படுகொலை செய்யப்பட்ட 44 ஊடகவியலாளர்களின் நினைவாக யாழ் பிரதான வீதி பகுதியில் நினைவு தூபியொன்று திறந்து வைக்கப்பட்டது. ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக்க, வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் மற்றும் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் உறவினர்கள் இதில் கலந்து கொண்டனர். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வு இன்று மன்னாரில் இடம்பெற்று வருகின்றது. ஒரு நாள் மாத்திரமே ஆணைக்குழுவின் அமர்வு இடம்பெறுவதால் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சகல பிரதேசங்களையும் சேர்ந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் குறிப்பிட்டார். குறிப்பாக தூர இடங்களில் இருந்து வரும் மக்களுக்கு விசேட போக்குவரத்து வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இன்று காலை 9 மணியளவில் பிரதேச செயலகத்தில் ஆரம்பமான சாட்சி விசாரணைகளுக்காக 257 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை 55 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆணைக்குழுவில் புதிதாக 32 பேரின் முறைப்பாடுகள் இன்றைய தினம் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கணவனும் ஸ்டான்லி லியோன், மகன் ரொஷான் லியோன் 2008 8ஆம் மாதம் 25ஆம் தேதி மகனை வெளியில் நாட்டுக்கு படிப்புக்காக எங்கள் கணவர் கொழும்புக்கு கூட்டிகிட்டு போயிருந்த இடத்துல எங்களோட உறவினர் வீட்டில் தங்கியிருந்த நேரத்தில் 8 பேர் கொண்ட ஆயுததாரிகள் வெள்ளை வேனில் வந்து என் மகனையும் பிரச்சனையும் விசாரணைக்காக பெட்டா போலீஸ் என்று சொல்லி கூட்டிகிட்டு போய் 8 ஆண்டுகள் முடிவடைகிற நேரத்தில் இத்தவரைக்கும் அவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறோம். கடற்படையின் முகாமிலிருந்து புலனாய்வு பிரிவினரால் என்ற கணவனுடைய மகனுடைய ஐடென்டி கார்டுகள், பாஸ்போர்ட், போன்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டு கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் வழக்கு பதிவாகி வழக்குகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 2007ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து நாங்கள் மன்னார் பெரியாமத்துக்குள்ள வந்து வீடு வாடகைக்கு எடுத்துட்டு என் மகனை படிப்பிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரம் என் மகன் வந்து ஏஎல் படித்தவர், ஓஎல் பாஸ் பண்ணி ஏஎல் படித்ததெல்லாம் மன்னார் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து தான் படித்தவர். அப்போ நாங்கள் இருந்தது அங்கால இயக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே. அப்போ மகன் அங்கே எடுக்கிறதில்ல, நாங்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தவரை படிப்பிச்ச நேரம் 2007 கடைக்கு அனுப்பினேன்.
கடைக்கு அனுப்பின மகன் திரும்பி வரல. ஏஎல் படிச்சுட்டு இருந்தவர். அதோட என் கணவர் ஒரு கிழமையாக அவரை தேடியும் அவர் கிடைக்கல. அதுக்கு பிறகு ஒரு கிழமையால் அவர் கடிதம் எழுதி வச்சுட்டு எல்லாருக்கும் அவர் தூக்கு போட்டு சூசைட் பண்ணி செத்துட்டார். அதோட இப்போ யாரும் இல்லாத நிலையில தனியாக இருக்கிறார். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதிக்கட்ட சாட்சி விசாரணைகள் கடந்த 25ஆம் தேதி ஆரம்பமாகின. எதிர்வரும் 30ஆம் தேதி வரையான 6 நாட்களுக்கு இந்த சாட்சி விசாரணை அமர்வுகள் இடம்பெறவுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச குறிப்பிட்டார். இதன் முதற்கட்ட விசாரணைகள் கடந்த 3 நாட்களாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்றன. இந்த அமர்வுகளில் 3 நாட்களிலும் 466 பேர் சாட்சியங்களை பதிவு செய்ததுடன் புதிதாக 137 முறைப்பாடுகளையும் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டது. இதுவேளை நாளை மற்றும் நாளை மறுதினம் வவுனியா மாவட்டத்தில் சாட்சி விசாரணைகள் நடத்தப்பட உள்ளன. மட்டக்களப்பு கட்டுமுறிவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக தடைப்பட்டிருந்த வாகரை ஊடான திருகோணமலைக்கான போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது. ஆர்ப்பாட்டத்தினால் குறித்த வீதியூடான போக்குவரத்து சுமார் 1 மணித்தியாலம் தடைப்பட்டிருந்தது. கல்குடா கல்வி வலயத்திற்குட்பட்ட கட்டுமுறிவு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தரம் 1 முதல் சாதாரண தரம் வரையான வகுப்புகளை கொண்ட குறித்த பாடசாலையில் 7 ஆசிரியர்கள் மாத்திரமே கடமையாற்றுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இலகுவான வழியில் தீர்த்துக் கொள்ளலாம் என்பதற்கான பல முடிவுகள் எடுத்திருந்தோம். பலதரப்பட்ட அமைச்சர்மார்களுக்கு நாங்கள் கடிதம் மூலம் அனுப்பியிருந்தோம். அதற்கான பதில் கடிதமும் எங்களுக்கு வரவில்லை. அது சம்பந்தமாக எந்த ஒரு அமைச்சர்களும் இது சம்பந்தமாக எங்களுக்கு கதைக்கவில்லை, ஒரு தீர்வு வழங்கவில்லை. இன்று நாங்கள் இந்த முடிவுக்கு வந்த பொழுதுதான் ஓரளவான முடிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த விடயம் குறித்து கல்குடா வலய கல்வி பணிப்பாளர் S. கிருஷ்ணராஜாவிடம் நியூஸ் போஸ்ட் வினவியது. இந்த பாடசாலை நகரிலிருந்து வெகு தொலைவில் காணப்படுவதால் போக்குவரத்து மற்றும் இனிய விடயங்களின் அடிப்படையில் குறித்த பாடசாலைக்கு ஆசிரியர்களை நியமிப்பதில் சிக்கல் நிலை காணப்படுவதாக கல்குடா வலய கல்வி பணிப்பாளர் S. கிருஷ்ணராஜா தெரிவித்தார். அடுத்த தவணை முதல் புதிதாக நியமனம் பெற்ற ஆசிரியர்களை கட்டுமுறைவு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு நியமிப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் மேலும் கூறினார். இந்த நிலையில் இன்று ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதால் உடனடி தீர்வாக பாடசாலைக்கு அருகிலுள்ள கதிர்வழி பகுதியை வதிவிடமாக கொண்ட ஆசிரியர்களை நியமிக்க உள்ளதாக கல்குடா வலய கல்வி பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார். கதிர்வழியை வதிவிடமாக கொண்ட 3 ஆசிரியர்களை தெரிவு செய்து கட்டுமுறைவு பாடசாலைக்கு நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். கல்குடா கல்வி வலய பணிப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்து மாணவர்கள் மற்றும் பெற்றோருடன் கலந்துரையாடியதை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக பிராந்திய செய்தியாளர் மேலும் கூறினார். வெளிமடை தோட்டம் ஊவா பென்ஹெட் கீழ்பிரிவு மக்கள் எதிர்நோக்கும் குடிநீர் பிரச்சினை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. வெளிமடை தோட்டம் ஊவா பென்ஹெட் கீழ்பிரிவு மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். சுமார் 120 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பகுதியில் காணப்படும் 2 பொது கிணறுகளிலிருந்தே இந்த மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்கின்றனர். எனினும் அட்டவணை முறைமையின் கீழ் குடிநீர் விநியோகிக்கப்படுவதால் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்குவதுடன் அது போதுமானதாக இல்லை எனவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு மந்திரி மரம் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. ஒருத்தரும் கொடுத்த பண்ணல. நாங்க பிள்ளைகளை 4 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சாப்பாடு சாமான் எவ்வளவுக்கு விற்கிது. அதை பத்தி எல்லாம் மந்திரிமாருக்கு ஒன்னும் தெரியாது. வாராங்க, ஓட்ட மட்டும் கேக்குறாங்க. அதுக்கான எந்த ஒரு உதவியுமே எங்களுக்கு கிடைச்சதில்ல. இவ்வளவு நாளைக்கு ஓட்ட எடுக்கிறது கேட்டு வராங்க. வந்து எங்கள்கிட்ட பிரச்சனை சொல்லி இந்த மாதிரி எங்களுக்கு ஒழுகிட்டு இருக்கு. அதை ஒரு வந்து பார்த்து சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து மழை காலத்துக்கு வந்து நாங்கள் பானைகள் அதுகளை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் தண்ணியில் பிடிக்க வேண்டியா இருக்கு. மாற்றியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இது ஓட்டையை பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை. வந்துட்டு ஓட்டத்தை வாங்குறாங்க, போயிடுறாங்க. இந்த மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 2.5 வருடங்களுக்கு முன்பு நீர்த்தாங்கி ஒன்றை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பெருந்தொகை செலவில் ஆரம்பிக்கப்பட்ட நீர்த்தாங்கியின் நிர்மாண பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல, ஒரு வசதி இல்ல, ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு எந்த ஒரு ஸ்கூலுக்கு போறதுனாலும் ஒரு வசதி இல்ல. தகரங்களை செஞ்சாலும் ஒரு லயத்துக்காட்டுல ஒரு ஒழுங்கா மத்தவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல உள்ளது எல்லா வசதிகள்லயும் அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு சம்பளமும் கொடுக்கறது இல்ல. மந்திரிமார் வராங்க, அவங்க வந்து வர்ற அன்னைக்கு அவங்களுக்கு எங்கோட்டு ஓட்டு வேணுமா இருந்தா அவங்க வந்து அடிக்கல நாட்டுறாங்க. போய்க்கு பயங்காட்டியங்களை எந்த ஒரு மந்திரிமார் வந்தாலும் உவாபனட்டுக்கு வரக்கூடாது. ஏன்னு கேட்டா எங்களுக்கான ஒரு எந்த சலுகையுமே அவங்க செஞ்சு கொடுத்ததில்ல.
பாகிஸ்தான், இலங்கை மற்றும் மாலத்தீவு நாடுகளுக்கிடையில் இடம்பெறும் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து குறித்த வர்த்தகத்துடன் தொடர்புடைய மாலத்தீவை சேர்ந்த தம்பதியினர் நேற்று கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட தம்பதியினரிடம் மேற்கொண்ட விசாரணைகளை தொடர்ந்து வெள்ளவத்தை பகுதியில் தங்கியிருந்த மேலும் 2 மாலத்தீவு பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மாலத்தீவு பிரஜைகளில் 19 வயதுடைய யுவதியொருவரும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். போலீசாரின் விசாரணைகளை அடுத்து போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய பிரதான வர்த்தக நபரான கனிமுல்ல பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனுடன் தொடர்புடைய மேலும் 2 இலங்கை பிரஜைகளை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமையவே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 7 பேரும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர குறிப்பிட்டார். மின்சாரத்திற்கான கேள்வி அதிகரித்துள்ளதால் மின்வெட்டை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு தெரிவிக்கின்றது. எவ்வாறாயினும் மின்வெட்டை அமல்படுத்தாமல் மக்களுக்கு மின்சாரத்தை தொடர்ச்சியாக விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சின் செயலாளர் சுரேன் பட்டகுட குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சியான வானிலையினால் நீர்மின் உற்பத்தியை மட்டுப்படுத்த வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு மக்களிடம் வேண்டுகோள் விடுப்பதாகவும் அமைச்சின் செயலாளர் சுரேன் பட்டகுட தெரிவித்துள்ளார். எனினும் மின்வெட்டு இன்றி பொதுமக்களுக்கு மின்சாரத்தை விநியோகிப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை நீர்மின் விநியோகம் வீழ்ச்சியடைந்துள்ளதால் நாளாந்தம் மின்சாரத்தை 1 மணித்தியாலத்திற்கு துண்டிக்க வேண்டும் என இலங்கை மின் பொறியியலாளர்கள் சங்கம் பரிந்துரைத்துள்ளது. அவ்வாறு இல்லாத பட்சத்தில் எதிர்காலத்தில் மின்சார விநியோகத்தில் இதைவிட அதிக நெருக்கடி ஏற்படும் சாத்தியமுள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் அதுல வன்னியாராய்ச்சி எச்சரித்துள்ளார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.